அதுல 5 லட்சம் இருக்கு. எனக்கு நஷ்டம் 2 லட்சம் தானுங்களே, எதுக்கு 5 லட்சம் கொடுக்குறீங்க? உன்ற நஷ்டத்தை ஈடுகட்ட 2 லட்சம், பரமசிவத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு 3 லட்சம். என்ன சொல்றீங்க? புரியல? நம்ம காட்டுக்கு பக்கத்து காடு பரமசிவன் காடு நிறைஞ்சு விளைஞ்சு இன்னைக்கோ நாளைக்கோ அறுக்க போறாங்க. அவன் வயல்ல இருந்து ஒரு நெல்லு கூட அவன் வீடு போய் சேரக்கூடாது. அவன் நஷ்டப்படணும். அவனை நம்பி போன கூலிக்காரன் நாய்கள்லாம் கஷ்டப்படணும். பரமசிவம் நம்ம ஆளுகளை அடிச்சு போட்டானுங்க ஐயா. தெரியுமே. என்னங்க ஐயா இவ்வளவு அசால்ட்டா எடுத்துக்கிறீங்க? அரண்மனைக்காரமா கொடுத்த பணத்துக்கு செலவு கணக்கு காட்டணும் இல்ல, அதுக்காக நடந்த உப்புக்கு சாப்பானி ஃபைட்டரா இது. இத போய் அசால்ட்டா எடுத்துக்காம சீரியஸாவா எடுத்துக்கோங்க. போய் வேலைய பாருங்கடா. சரிங்க. நீங்க அரசியல சேரலாமாங்க? ஐ வில் ட்ரை. எரு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, பயக சொல்லு பெருசா. இந்த அம்மத்தா சொல்லுதான் பெருசு. என்ன அம்மத்தா இந்த நேரத்துல வீட்டுல தூக்காம இங்க வந்திருக்கீங்க? வீட்டுலதான் படுத்து கிடந்தேன். அங்கதான் இருக்காளே ஆள வந்த ராணி ஒருத்தி. ஏன் என்னங்க அடுப்பு மேல டொங்குன்னு டப்பா வச்சுட்டு இள வயசு பிள்ளைங்களுக்கு எல்லாம் களத்து மேட்ல புல்லு மெத்த, இந்த வயசான கிழவிக்கு வீட்டுல பஞ்சு மத்தியான்னு கேக்குறான். இப்படி சாடமாடியா பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சடமா இருக்கிறதுக்கு நான் என்ன ரோசம் கெட்டவளா இல்ல சூடு சொரணை இல்லாதவளா? அதான் படக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டேன். ஆமா நம்ம வரும்போது சின்னம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் பேசவே இல்லையே. என்றா ஈ கடிக்குதாப்பா? ஈ கடிக்குதா? அப்ப தடை போவான். ஆமாமா ஈ கடிச்சிருச்சுங்க. அவ கிடக்குறா, நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். இது பாரு கண்ணு, எனக்கு என்ன இதெல்லாம் புதுசா? உங்க தாத்தா போனதுல இருந்து காடு காவல் இருட்டு இதெல்லாம் இந்த கட்டைக்கு பழகி போனதுதானே. காடு வா வாங்குது, வீடு போங்குது. எங்க படுத்தா என்ன? இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு தான் கருப்புசாமி வந்துருவான்ல. ஆமா அவர் எங்க போனாரு? விடிஞ்சா எந்த புருஷனுக்கு தேவசம் வருது இல்ல, அதுக்கு நான் தான் பூ பழம் மாலை எல்லாம் வாங்கிட்டு வாடான்னு டவுனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். என்றா வெட்டி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கண்ணு நீ போ கண்ணு. பருவம் அங்க தனியா இருக்குது இல்ல, போ. முடியாது அம்மத்தா, உங்களுக்கு தனியா விட்டு போட்டு என்னால போக முடியாது.
இப்படித்தான் வீட்டுல அவன் என்னடான்னா என்ன சொல்லால குத்துறா, இவன் என்னடான்னா போக மாட்டேங்கிறான். இவங்க 2 பேருக்கு மத்தியில நான் என்னத்துக்கு இம்சை? அம்மத்தா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி அழுவுறீங்க? போங்கடா, வயசானாலும் இப்படித்தான் எவனும் மதிக்க மாட்டீங்க. இனிமே நான் அங்க இருக்க மாட்டேன். சரி 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 நான் போறேன். வாங்க வாங்க போலாம். ஏய் எங்கடா போற? நான் ஒரு துணைக்கு வரணும்ல. அம்மத்தா காட்டு காவல், நீ அம்மத்தாவு காவல். எங்கயா போன கொன்றுவேன். சரி குடா. அப்பா அம்மத்தா என்ன நீ இன்னும் போகலையா? அம்மத்தா அம்மத்தா ஐயோ துண்டு எடுத்து போ வந்தேன். துண்டு எடுத்துட்டு போக வந்தியா? அம்மத்தா என்ன கண்ணு இத்தனை வாட்டி சொல்லிக்கிற? அம்மத்தா என்ன செத்தா போயிட போறேன்? அம்மத்தா என்ன பேசுறது? டேய் என்ற தங்கம். தலை வரைக்கும் போத்திக்கிட்டு தூங்கிட்டாருங்க. இதுதான்டா வசதி. போட்டுருவோம். அடிக்கு தூக்கிக்கிட்டு போய் வைக்க போற போடுங்கடா. மங்கம்மாவுக்கு முயல் கறியை கொடுத்து காலையில அசத்திடுறேன். ஏன்டா நிக்கிற? நல்லா எரிதான் பாக்குறேன்னு நம்மள எவனாவது பாத்திர போறான். போடா. குமாரசாமி ஆளுக்கு இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்துட்டு போறாங்க? அவங்களுக்கு ராத்திரி தானே வேலை. ஐயோ அம்மதா அம்மதா ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா. அப்பதான் நம்மளை விட்டு போயிட்டாங்கய்யா. ஐயா அம்மத்தா 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 என்ன கண்ணு இத்தனை வாட்டி சொல்லிக்கிற? அம்மத்தா என்ன செத்தா போயிட போறேன்? அம்மத்தா அம்மத்தா தாத்தாவுக்கு தேவசம் மாலை வாங்கிட்டு வாடான்னு என்கிட்ட போய் தான் சொன்னேன். அம்மத்தா உனக்கு தான் அம்மத்தா மாலை வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த சந்தோஷமா போட்டுக்க. குமாரசாமி ஆளுக்கெல்லாம் அமத்தாவை தீய வச்சு கொளுத்தி விட்டாங்க. ஆலந்து ஆஹா வரைக்கும் இருக்குது இந்த ஊடு. நான் கொடுத்து வச்சவன் இல்லடா அங்க. ஆமாங்க. ஆனா முத இருந்து அப்படித்தாங்க. போது நிறுத்துடா. நல்ல பாம்ப கொள்ள சொன்னா செத்த பாம்ப கொண்டு ஓட்டு வந்து வீட்டை அளக்குறியாக்கு. நான் ஏன் பண்ணது என்னமோ அந்த பரமசிவத்துக்கு தானுங்க. பாவம் அம்மத்தான் ரோஸ்ட் ஆயி போச்சு. ஞான் எந்த செய்யும். சரி குடுக்கல் வாங்கல் பத்தி பேசுவோமா? என்றா குடுக்கலு வாங்கலு அந்த பரமசிவத்தைய கொண்டுட்டு வந்திருந்தாலும் என்றவன உனக்கு கட்டி கொடுத்திருக்க மாட்டேன்டா. தெரியுமே, கெட்டவனோட கெட்டவன் சேர்றப்போ கேனத்தனமா இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும்னு என்று வாத்தியார் சொல்லிருக்கார். வாத்தியார் யாருன்னு பாக்குறியாக்கு? நீதே விளையாட்டா என்றகிட்டயா? நானா? அடம் பிடிக்காம அமைதியா எப்போ நீ உன் பொண்ணை எனக்கு குடுக்கறேன்னு சொன்னியோ அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று விளையாட்ட. அப்ப நான் மோசமானவன்னு தெரிஞ்சிட்டியல, வெளியில போயிரு. ஆமா, ரொம்ப நேரமா குளிக்கிற சத்தம் கேக்குது. இன்னுமா உன் பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா? டீசென்டா இருக்க மாட்டீங்களே. குளிக்கிறப்போவே போய் பாத்திர வேண்டியதான். ஓ பாத்ரூம் கோலி இந்த பக்கமாக்கு தள்ள.
டேய் அங்க ஐயா. நான் கட்டிக்க போற பொண்ணு குளிக்கிறது நான் பார்க்க போறேன். நீ வெளியே காவலுக்கு நிக்கிறாங்க. என் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. கண்ணு துப்பாக்கி வெடிச்சிரும். இன்னொரு அடி எடுத்து வச்ச குருவி சுடுறாப்ல சுட்டு போடுவேன். நீங்க சுடுறதுக்கு நாங்க ஒண்ணு நந்தவன குருவி இல்லங்க, அனைவே உடைக்கிற காட்டருவி. வாய மூடுறா. உன்ன மாதிரி எத்தனை பேர்த்த நான் பாத்திருப்பேன். இந்த அரண்மனைக்கே ராணி ஆகணுங்கிறதுக்காக மூத்ததாரத்திலே பழி வாங்கினவடா நானு. ஆனா நீங்க என்ன கொன்னீங்கன்னா சாட்சி இருக்குதுங்க, மாட்டிக்குவீங்க. கண்ணுக்கு நேரா பார்த்த சாட்சிவே கொலகாரன்னு சொல்லி ஊட்ட விட்டே துரத்துறவளாக்கும். ஆறுன்னு பாக்குறியாக்கு அரமணக்கார மகன் பரமசிவன் தான். ஐயோ, இதுல அரண்மனைக்காரருக்கு தெரியுங்களா? தெரிஞ்சு செய்யறதுக்கு நான் என்ன கேச்சியா? ஆனா உங்க கெட்ட நேரம் பாருங்க, தெரியக்கூடாதவருக்கு தெரிஞ்சு போச்சுங்கோ. என்றா சொல்ற? நோ டயலாக்ஸ்ங்க, ஆக்ஷனுங்கோ. ரியாக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஏன் ஆடி போயிட்டீங்க? ஐயா நல்லாத்தையும் கேட்டான்னா பாவம், அவர் தான் ஆடி போயிருக்காரு நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு போட்டு. அதிகமா ஆடுறான்ட்டு தான் அடியில நாட்டு வெடி அது வச்சிட்டேன். அங்க பாரு, அங்க பாரு. நம்ம ஊர்ல செஞ்சுதான் நல்லா இருக்கும், நமக்கு ஒண்ணு ஆகாது, அவர் மட்டும் செத்துருவார். ஆமா, என்ன எள்ளு புண்ணாக்கு தின்னு போட்டு ஓரலுக்குள்ள தலை வச்சிருக்கிறோம் நினைச்சியாக்கு. பொம்பளைங்கெல்லாம் துப்பாக்கி பிடிக்கூடாது கண்ணு, கரண்டிய தான் பிடிக்கணும். டேய் அங்க ஐயா. டேய், அத்தையை அடியேன்னு கூப்பிடுறதுக்கே சங்கடப்படுறவன் நானு, தெரியுமில்ல? ஆமாங்க. ஆனா அடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கடா. வருத்தப்படாதீங்க, சிச்சுவேஷன் அப்படி. டேய், இதை எடுத்து போய் மாட்டுக்கு போடு. சரிங்க. ஐயோ, இதெல்லாம் உங்க வேலைக்காரங்க பேருங்களா? தெரியாதுங்க, தெரிஞ்சதுன்னா நான் கட்டி போட்டுக்க மாட்டேனுங்க. பாருங்க பார்ட் 2. டாய், மாமியார மெதுவா அவங்களுக்கு வலிக்காம அவங்க கைய கால கட்டி தண்ணி தொட்டில போட்டு தண்ணி திறந்து விடுங்கடோ. வேணுங்கிற அளவுக்கு குடிங்க, ஆனா மெதுவா செத்து போயிடணும். பட்டா அரண்மனைக்காரர் அம்போன்னு விட்டுறாத, திரிய பத்தவை. ஐயா நீங்க? டாய், பொண்ணு குளிச்சிட்டு ஈரத்தோட நிக்குதுல, நான் தான் போய் அதை தொடைக்கணும். சிரிக்காத. ஆமா, பொண்ணு பேர் என்ன சொன்ன? பரிமளம். பரி, உன் மேல எனக்கு ரொம்ப வெறி. அம்மம்மா, என்ன அம்மாமா? அம்மாம். கோழி மாட்டிக்கிச்சு. ஜங் ஜாய்.
களத்துல தாலியை கட்டி போட்டு கட்டில தட்டி போட்டா கையால் ஆகாதோன்னு சொல்றாங்க. அதே முகூர்த்தத்துக்கு முன்னாடியே 3 மாசம் முழுங்காம இருந்தாதான் ஊர்லயே முக்கிய புள்ளின்னு சொல்றாங்க. என்னடா இப்படி தப்பு தப்பா பேசுறான்னு சொல்லி தப்பா நினைக்காத கண்ணு. ஏன்னா என்ற எஜுகேஷன் அப்படி. தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. ஹோ மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நீ சராசரி மனுஷியா இருந்தா உன்னை மன்னிக்கலாம். நீ மனசே இல்லாத ஒரு மிருகம். உன்னை நான் மன்னிக்கிறத விட என்ன என்ற மக மன்னிக்கிறானான்னு பாக்குற. வரமா சிவம், அவனே பரமசிவம், என்ன மன்னிச்சிருப்ப. நான் தப்பு பண்ணிட்டேன் ராசா. வாடா வாப்பா.
மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க.